Hello friends, welcome to my channel pktecheducational. Today we will discuss about strings in Python. Strings பாருங்க two typesல நம்ம declare பண்ணலாம். Single character and string character. Single characterன்றது என்னன்னா single quotesக்குள்ள ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருந்ததுன்னா அது single characterன்னு சொல்லுவோம். அது single character பார்த்தீங்கன்னா single quotesக்குள்ளேயும் வரலாம், double quotesக்குள்ளேயும் வரலாம். அதே string characterன்றது என்னன்னா two or more letters ஒரு லெட்டருக்கு மேலே 2 or more letter இருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்கிறோம் string characterன்னு சொல்கிறோம். நம்ம இந்த பைத்தானில் string charactersஸை வந்து 3 டைப்ஸில் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ஸ், டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ் அண்ட் ட்ரிபிள் கொட்டேஷன் மார்க்ஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸில் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பைத்தான் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்குறோம். இஸ் த சேம் அஸ் டபுள் கோட்ஸுக்குள்ளே பைத்தான் கொடுத்துருக்குறோம். இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் சரி, டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் சரி, நம்ம இதில் என்னன்னு சொல்கிறோம், பைத்தானில் என்னன்னு சொல்கிறோம், இந்த string character எடுத்துக்கிறோம். நம்ம எக்ஸாம்பிள் print of டபுள் கோட்ஸுக்குள்ள hello worldனு வாங்கியிருக்கோம், print of சிங்கிள் கோட்ஸுக்குள்ள hello world வாங்கியிருக்கோம். அதனுடைய அவுட்புட் பாருங்க hello worldனு சொல்லிட்டு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள கொடுத்தாலும் சரி, டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் சரி, நம்ம இதில் பைத்தானில் string character எடுத்துக்கிறோம். நம்ம string to a variable எப்படி நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம strings to a variable is done with the variable name followed by an equal sign and the string. ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு followed the characters இந்த சிங்கிள் கோட்ஸுக்குள்ள அல்லது டபுள் கோட்ஸுக்குள்ள என்ன பண்ணுறோம், நம்ம லெட்டர்ஸை நம்ம டைப் பண்ணுறோம். இந்த மாதிரி கொடுக்கறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது அல்லது வேரியபிள் அசைன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸுக்குள்ள ஹலோன்னு வாங்கியிருக்கோம். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தா ஏ ஈக்குவல் டு அந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்குறோமோ அதுதான் வேல்யூ. அந்த வேல்யூ உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்குது, ஹலோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. இப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ஒரு வேரியபிள் வேல்யூ அசைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள பைத்தான் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தீங்கன்னா அவுட்புட் பைத்தான் கிடைக்கும் உங்களுக்கு. டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குற அந்த ஆக்சுவல் வேல்யூ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி வரதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேரியபிள்னு சொல்கிறோம். நம்ம இதுதான் ஸ்ட்ரிங் டு ஏ வேரியபிள். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணணும். ட்ரிபிள் கொட்டேஷன் மார்க்ஸ். இப்போ ஏ ஈக்குவல் டு ட்ரிபிள் கொட்டேஷன் மார்க்குக்குள்ள பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரிட்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வித் டைனமிக் செமண்டிக்ஸ்னு வாங்கியிருக்கோம். இது ஒரு 2 or more லைன் வாங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ட்ரிபிள் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஏன்றது என்னென்னா ஏன்றது ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஏ ஈக்குவல் டு இந்த ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூஸ் வந்து ஆக்சுவல் வேல்யூ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்காக மாதிரி மல்டிபிள் லைன் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் மார்க்ஸ். கேஸ் சேஞ்சிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கேஸை சேஞ்ச் பண்ணுறது. கேஸ் மீன்ஸ் சென்டென்ஸ். இப்போ லோவர் கேஸ் இருந்து அப்பர் கேஸ்லேருந்து லோவர் கேஸு, டைட்டில் கேஸு, ஸ்வாப் கேஸு, கேபிட்டலைஸ் ஒன் பேர்னா பார்க்கலாம். இப்போ லோவர் கேஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா கன்வெர்ட்ஸ் ஆல் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங் இன்டு லோவர் கேஸ். கொடுத்துருக்கிற அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங்கை வந்து அந்த கேரக்டரை வந்து லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த லோவர் ஃபங்க்ஷன். அப்பர் ஃபங்க்ஷன்ஸ் converts all lowercase characters in a string into uppercase. கொடுத்துருக்கிற அந்த lower case converts to the uppercase. uppercase மாற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த upper function. title function convert string to title case. அதாவது கொடுத்துருக்கிற அந்த வேர்டை வந்து டைட்டில் கேஸை மாற்றுறோம். டைட்டில் கேஸ்னால் என்ன, ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ் சேஞ்சிங் ஆஃப் ஸ்ட்ரிங்னு இருக்குது. அது எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கேபிட்டலாக மாற்றி கொடுக்கும். கொடுத்துருக்கிற அந்த வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்குறது என்னென்னா டைட்டில் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸ்வாப் கேஸ் ஸ்வாப் த கேசஸ் ஆஃப் ஆல் கேரக்டர்ஸ் இன் ஏ ஸ்ட்ரிங். ஸ்வாப்பிங் படிச்சிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பி ஈக்குவல் டு 5, கியூ ஈக்குவல் டு 5, ஆர் ஈக்குவல் டு பி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த பி கியூ ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும், சேம் வேல்யூ உங்களுக்கு என்னென்னா 5 தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்வாப்பிங்காக பயன்படுத்தக்கூடியதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாப் கேஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். Next, capitalize. Convert the first character of a string to uppercase. கொடுத்துருக்கிற அந்த வேர்டில் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸை பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த
capitalize function. Next, string case program. ஒரு program பார்க்குறோம் நம்ம. First பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? text equal to single quotes குள்ள pktecheducational வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம கொடுத்துருக்கிற அந்த given string-ஐ நம்ம upper case மாற்றணும். அதுக்கு என்ன கோடிங் கொடுக்கணும்? print of text. என்ன ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுக்கணும். என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம text equal to pktecheducational வாங்கியிருக்கிறோம். அந்த டெக்ஸ்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிளை கொடுக்குறோம். நம்ம print of text dot upper function. அந்த டெக்ஸ்ட்டை தான் என்ன பண்ணுறோம்? நம்ம அப்பர் ஃபங்க்ஷனை மாற்றுறோம். லாஸ்ட் என்ன வரணும்? க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துருக்கணும். கொடுத்துட்டு அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? pktecheducational சொல்லிட்டு கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே டோட்டலாக அப்பர் கேஸாக மாற்றி கொடுக்க உங்களுக்கு. செகண்ட், print of text dot lower function க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்குறோம். இது மாதிரி கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிவன் ஸ்ட்ரிங்கை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணி கொடுக்கும்? லோவர் கேஸாக மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? இதில் டெக்ஸ்ட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் இப்போ a equal to pktecheducational வாங்கினீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் print of a dot lower function வாங்கணும் நம்ம. ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் கரெக்டாக கொடுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட், print of text dot title function க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னென்னா கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் உங்களுக்கு எப்படி வருது? உங்களுக்கு வந்து கேபிட்டலைஸாக வருது. pktecheducational இல்லை p கேபிட்டலைஸாக இருக்குது, t கேபிட்டலைஸாக இருக்குது, e கேபிட்டலைஸாக இருக்குது. இதுதான் டைட்டில் கேஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட், கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா கொடுத்துருக்கிற கிவன் ஸ்ட்ரிங்கில் வந்து லோவர் கேஸாக இருந்தால் அப்பர் கேஸாகவும் அப்பர் கேஸாக இருந்தால் லோவர் கேஸாக மாற்றி கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் நம்ம. print of text அப்படின்னு என்னென்னா நீங்கள் print of textனு என்ன? டெக்ஸ்ட்டில் என்ன ஆக்சுவல் வேல்யூ இருக்குதோ அந்த ஆக்சுவல் வேல்யூ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அந்த ஆக்சுவல் வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த print of textன்ற ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன்றது என்னென்னா add strings together. string concatenation means add strings together. அதாவது கொடுத்துருக்கிற அந்த கிவன் ஸ்ட்ரிங்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ப்ளஸ்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ்ன்ற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் என்ன பண்ணியிருக்கிறேன்? பைத்தான் சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஒய்ன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு ஈக்குவல் டு ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு என்ன? இசட்டில் எக்ஸும் ஒய்யை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ print of z கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா எக்ஸும் ப்ளஸ் ஒய்யை ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது. எக்ஸ் அண்ட் ஒய்யை ஆட் பண்ணி ரிசல்ட்டாக கிடைக்குது. என்ன ரிசல்ட் வந்துருக்குது? பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். அல்லது நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். print of x ப்ளஸ் ஒய் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வாங்காமல் நீங்கள் print of x ப்ளஸ் ஒய்ன்னு டைரெக்டாக வாங்கி கூட என்ன பண்ணலாம்? நீங்கள் ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆட் ஸ்ட்ரிங்ஸ் டுகெதர் ஸ்ட்ரிங்ஸை வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஸ்ட்ரிங் லென்த். ஸ்ட்ரிங் லென்த்ன்றது என்னென்னா டு கெட் த லென்த் ஆஃப் எ ஸ்ட்ரிங். அதாவது கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ஸில் வந்து அதனுடைய லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரிங் லென்த்து. இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம யூஸ் த லென் ஃபங்க்ஷன், அதாவது len ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பயன்படுத்துகிறோம். நம்ம இப்போ a ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்குறோம். a ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். பாருங்கள் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பாருங்கள். இப்போ ஹெச்ன்னு சொல்லிட்டு 1 இருக்குது, இ 2, எல் 3, அகைன் ஒரு எல் 4, ஓ வந்து 5, கமா 6, ஸ்பேஸ் வந்து 7, டபிள்யூ வந்து 8, ஓ வந்து 9, ஆர் வந்து 10, எல் வந்து 11, டி வந்து 12, எக்ஸ்க்ளமேஷன் 13. இந்த மாதிரி டோட்டலாக 13 கேரக்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கம்மா டாட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸ்பேஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்? இது கேரக்டராக எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்துன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங் லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் வாங்கலாம்? இப்போ a ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோ கம்மா வேர்ல்டு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள்னு வாங்கியிருக்கிறோம். print of len ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஏன்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா அதோட கேரக்டர் அதோட லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணி அந்த டிஜிட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் கவுண்ட். ஸ்ட்ரிங் கவுண்ட்ன்றது என்னென்னா இது சிங்கிள் கேரக்டராக இருக்கலாம் அல்லது ஒரு வேர்டை கூட இருக்கலாம். அந்த வேர்டை கூட கவுண்ட் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் கொடுக்கலாம் அல்லது சிங்கிள் கேரக்டராக கூட கவுண்டிங்காக கொடுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கை கவுண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் ஸ்ட்ரிங் கவுண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்.
இப்போ txt சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்குறோம். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள ஐ லவ் ஆப்பிள்ஸ் கமா ஆப்பிள் ஆர் மை ஃபேவரட் ஃப்ரூட்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது என்ன, இப்போ நம்ம புதுசாக வந்து ஸ்ட்ரிங் கவுண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது. எக்ஸ் ஈக்குவல் டு txtன்றது என்னன்னா, txt நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கிறோம். டாட் கவுண்ட், அந்த txt தான் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். என்ன ஆப்பிள் ட்ரெஸ் வேர்டை வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன கோடிங் கொடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு txt டாட் கவுண்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ள ஆப்பிள் வாங்கிட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தோம்னா நம்ம என்ன வேர்டு கவுண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோமோ அந்த வேர்டை மட்டும் கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஹை லெவல் ஆப்பிள்ஸ் ஆப்பிள் ஆர் மை ஃபேவரட் ஃப்ரூட்னு இருக்குது. அதில் 2 டைம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, ஆப்பிள் வந்துருக்குது. உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. செகண்ட், y ஈக்குவல் டு txt டாட் கவுண்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏன்னு வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, கிவன் ஸ்ட்ரிங்கில் ஏன்ற அந்த லெட்டர் மட்டும் எத்தனை டைப் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கிறதுக்காக கவுண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த கவுண்ட் கேரக்டர். பிரிண்ட் ஆஃப் 5 கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகுது, ஏ பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸில் ஃபஸ்ட் ஒரு டைம் இருக்குது, ஆப்பிளில் ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது, ஏஆர்இ ஆரில் ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது, ஃபேவரட்டில் செகண்ட் லெட்டராக இருக்குது. 4 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஏ வந்து பிரிண்ட் ஆஃப் 5 கொடுக்கும்போது அவுட்புட் உங்களுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 4ன்னு கிடச்சிருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கவுண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் ரிப்பீட்டேஷன். The repetition operator is denoted by a asterisk symbol. Asterisk என்னன்னா இந்த ஸ்டார் போட்டுருக்கீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம asterisk symbol சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், str ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள பைத்தான் ப்ரோக்ராமிங் வாங்கியிருக்கிறோம். இப்போ பிரிண்ட் ஆஃப் str asterisk சைன் 3ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, கொடுத்துருக்கிற கிவன் ஸ்ட்ரிங் வந்து 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த டிஜிட்ஸு. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரிங் ரிப்பீட்டேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் ரிப்பீட்டேஷன் சொல்லலாம் அல்லது ஸ்ட்ரிங் ரிப்ளிகேஷன் சொல்லலாம். கொடுத்துருக்கிற கிவன் ஸ்ட்ரிங்கை வந்து மோர் தென் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரிப்பீட்டேஷன் சொல்கிறோம் நம்ம, அல்லது ஸ்ட்ரிங் ரிப்ளிகேஷன் சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் 2 கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், மேலே ஸ்ட்ரிங்கில் இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இதை என்னென்னு சொல்கிறோம்னா நம்ம ஸ்ட்ரிங் ரிப்பீட்டேஷன் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.